இந்த 4 வருஷமா திமுக தான் ஆட்சியில் இருக்காங்க. நீங்க தொகுதியா இருந்தாலும் இல்லாட்டி திருவாரூர் உங்க சொந்த மாவட்டம், சொந்த ஊர். திருவாரூர்ல தேரை நாங்க தான் ஓட்டணும்னு மார்த்தட்டுறவங்க இன்னைக்கு திருவாரூரோட நிலைமை என்ன? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம் சார். வணக்கம். இரண்டாவது நாள் சுற்றுப்பயணம் பிரச்சாரம் நம்ம எப்படி சொல்கிறோமோ அப்படி வச்சுக்கலாம். நாகையிலையும் திருவாரூர்லேயும் முடிஞ்சிருக்கு. 3 மாவட்டங்களுக்கு திட்டமிட்டு 2 மாவட்டங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு வாரமும் கடக்க முடியுது. அதை தாண்டி திருவாரூரில் பொதுவாக பேசும்போது டிஎம்கே அட்டாக் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஆனால் இந்த முறை திருவாரூர் அப்படிங்கிறதுனால கலைஞர் அவர்களையும் கோட் பண்ணி பேசியிருக்காரா விஜய் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலி எனக்கு விஜய் சட்டை நான் நோட் பண்ணுற ஒரு விஷயம், இந்த கட்சி பாகுபாடெல்லாம் ரெண்டாவது. ஆனால் இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தமிழக அரசியலை வழி நடத்தியிருக்கிறாங்க. இந்த சித்தாந்தம் உருவாகிறதுக்கு, இந்த சுயமரியாதை சித்தாந்தம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு இவங்கெல்லாம் காரணக்கர்த்தாவாக இருந்திருக்காங்கன்றது அவர் எல்லாத்திலும் உணர்ந்திருக்காரு. அதுதான் நம்ம அரசியல் வயப்படுறதுன்னு சொல்கிறோம். அவர் அந்த கிளாரிட்டியோட போகிறாரு. ஆனால் இன்றைக்கி அவர் இருந்தும், அவரோட ஊராக இது இருந்தும், கடைசி நேரத்தில் அது ஒரு தொகுதியாக இருந்தும் என்ன நடந்திருக்கு திருவாரூருக்குன்ற கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் முன்னாடி தமிழகத்தோட பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாரு. திருவாரூர் மாவட்டம் 15-20 ஆண்டுகள் பின்தங்கி இருக்குது, நம்ம அதை சரி பண்ணணும். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக ஆட்சி இருந்திருக்கு. இந்த 4 வருஷமாக திமுக தான் ஆட்சியில் இருக்காங்க. நீங்கள் தொகுதியாக இருந்தாலும் இல்லாட்டி திருவாரூர் உங்கள் சொந்த மாவட்டம், சொந்த ஊர். திருவாரூரில் தேரை நாங்கள் தான் ஓட்டணும்னு மார்த்தட்டுறவங்க இன்றைக்கி திருவாரூரோட நிலைமை என்ன? ரோடு சரியில்லை, ரோடு கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இல்லை, ரயில்வே ப்ராப்பராக கனெக்டிவிட்டி இல்லை. 50 வருஷமாக கேட்டுருக்கிறதுலாம் இன்னும் அப்படியே இருக்குது. ஒரு விவசாய பூமின்னு சொல்கிறோம், அந்த இடத்துல ப்ராப்பராக நம்மளால் ஒரு நெல் கொள்முதல் பண்ண முடியல. பண்ணுற கொள்முதல் நெல்லை பாதுகாப்பாக வைக்க ஒரு வேர் ஹவுஸ் இல்லை, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இல்லை. இவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னு சொல்கிறீங்களே, அது எங்கே போச்சு? இந்த மாதிரி ஒரு கேள்வியோடு அவர் கலைஞரை கோட் பண்ணாலும், கலைஞர் உங்கள் தகப்பனாராக இருக்கும்போது அவருக்கு பேர் வைக்கிறது இல்லைங்க முக்கியம், அவர் வாழ்ந்த ஊர், அவரோட சொந்த ஊர்னு சொல்லப்படுற ஊரை எந்த நிலைமையில் வச்சுருக்கீங்கன்னு ஒரு கேள்வி ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப லாஜிக்கலாக எனக்கு பட்டுது. அதுதான் அதுக்கான பதில். ஏன்னா உங்கள் ஊர் தாங்க. இப்போ கலைஞருக்கு அது ஊர்னா ஸ்டாலினுக்கு அதுதானேங்க ஊர், அப்பாவோட ஊர். ஏன் உங்கள் ஊர் தானே, ஏன் இப்படி இருக்குது? இதை நான் என்ன உங்களுக்கு எதாவது ப்ரூஃபாக காட்டணும்? 40 கிலோ அரிசி மூட்டைக்கு ஒரு மூட்டைக்கு ஒரு கிலோவுக்கும் 10 ரூபா வாங்குறாங்க. 40 மூட்டைக்கு 40 ரூபா, 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா. அப்போ 1 டன் வாங்கினீங்கன்னா 1000 ரூபா கொடுக்கணும். அப்போ இத்தனை வருஷத்தில் எத்தனாயிரம் டன்னு அவங்க கொடுத்துருப்பாங்க? எத்தனாயிரம் டன்னுக்கு நீங்கள் எவ்வளோ காசாக இருப்பீங்க? இத்தனாயிரம் கோடி ரூபா உள்ளது. இது ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்கிறாருன்னா இதை இல்லைன்னு மறுக்க முடியுமா? மறுப்பாங்க. ஏன்னா இந்த டாஸ்மார்க்கில் 10 ரூபா பாட்டில் வாங்குறது கூட மறுக்கிறாங்க. அதுபோல் ஒரு இடத்துலையும் இந்த ஊழல். நம்ம ஏதோ டாஸ்மாக் மட்டும் ஏதோ ஒரு போதையில் இருக்கிற ஒரு ஆசாமி இல்லை குடி வெறியில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட 10 ரூபா வாங்குறான்னு நினச்சிட்டு இருந்தோம். விவசாயி ஊருக்கு சோறு போடுறவங்ககிட்ட கொள்முதல் பண்ணுற அரசு கொள்முதல்லையும் கிலோக்கு டன்னுக்குன்னு காசு வாங்குறீங்கன்னா அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் நாகப்பட்டினம் போனீங்கன்னா மீனவர்கள்கிட்ட, வேற ஒரு ஊர் போனீங்கன்னா அங்கே ஹார்பர் இருந்தால் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் எல்லாத்துலையும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியாக வருது. நியாயமான கேள்வி தான் நான் பார்க்குறேன். ஓகே, நான் திருவாரூரில் பேசிட்டீங்க. ஆல்மோஸ்ட் விஜய் என்ன பேசினாலும் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. அதை தாண்டி வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணுறாரு. அண்ட் முன்னாடி இருந்த ஸ்பீச் விட இந்த ஸ்பீச்சில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற ரெஸ்பான்ஸையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நாகையில் பேசின ஒரு சில விஷயங்கள் பேசுவோமே. முன்னாடி மாநாட்டில் நடந்த விஷயத்துக்குலாம் இங்கே மன்னிப்பு கேட்குறாரு. பெரம்பலூரில் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அரியலூரில் கரண்ட்டு கட் பண்ணது, அப்புறம் திருச்சியில் இந்த ஆடியோ டெக்னிக்கல் இஷ்யூ வந்தது, இது எல்லாமே ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அது அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா உண்மையாவே? இல்லை, எனக்கும் அதில் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் நம்ம அது அன்னைக்கு டெக்னிக்கல் இஷ்யூன்னு அவங்க சொன்னதுனால ஓகே இட் ஹேப்பன்ஸ்னு சொல்லி நான் கூட உங்ககிட்ட கற்றுக்குறோங்கன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அது கட் பண்ணி விட்டப்பட்டிருக்குன்றது அதுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் என்னுடைய புரிதலுக்கு உட்பட்டு சொல்கிறேன், தலைவர் பேச்சை கேட்கணும்னு அவர் நீங்கள் ரசிகர் தொண்டர்கள் கட்சிக்காரங்கன்னு என்ன பேர் வச்சாலும் அவன் அந்த மைக்கை கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல அந்த மைக் கட் ஆகிருக்கு. அரியலூரில் போகும்போது பவர் கட் ஆகுது. இது அரியலூரில் பவர் கட் ஆகுதுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இடத்துல தாவேகா ஈவெண்ட்ஸில் அவர் விஜய் சார் இல்லாமல் புசியானந்த் சாரோ இல்லை மாவட்ட ஈவெண்ட்ஸோ பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ இது நடக்குதா? இப்போ என் கேள்வி என்னென்னா, நான் திமுக பண்ணுறாங்க, முதல்ல ஒரு ஃபோன் பண்ணி இதை கட் பண்ண சொன்னார், நான் சொல்லலை. ஆனால் யாரோ ஒருத்தங்க களத்தில் பண்ணும்போது நம்ம அரசாங்கம் நடக்குது, இங்கே ஜனநாயகத்துக்கு உட்பட்டு ஒருத்தங்க பிரச்சாரத்துக்கு வராங்கன்னா இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறத என்ஷூர் பண்ண வேண்டியது நம்ம வேலை. அப்படிதான் அப்போ திமுகவோட கை இதில் இல்லையான்ற கேள்வி அவர் எழுப்புறாரு. அதை இல்லைன்றது ப்ரூவ் பண்ண வேண்டியது திமுகவோட நிலைமை. ஏன்னா இந்த சுற்றுப்பயணம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரச்சார சுற்றுப்பயணம் அவங்களுக்கு திமுக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தலைன்னு கேட்டால் எனக்கு அதிலே பெரிய கேள்வி இருக்குது. ஆல்ரெடி அவங்க அந்த ப்ரெஷரில் இருக்கிறாங்களோ? 13
13ஆம் தேதி சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே இளையராஜா ஐயாக்கு யாரும் புறம் தள்ள முடியாத இசைஞானிக்கு ஒரு விழா நடத்துறீங்க. அந்த மேடையில் நீங்கள் ரஜினி சாரையும் கமல் சாரையும் கீழே அவ்வளோ பெரிய ரசிகர் திரை நட்சத்திரங்களும் உட்கார வைக்கிறீங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழக அரசியல்? எனக்கு திமுக மேலே ஒரு கேள்வி வருது. விஜய் சார் ஒரு நட்சத்திரம், ஒரு உச்ச நட்சத்திரம்ன்றதான் இங்கே கூட்டத்துக்கு காரணம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இங்கே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வேக்கம் ஒன்று இருக்குது. அது ஜெயலலிதா கலைஞர் மரணத்தை தொடர்ந்து இருக்கலாம், மக்கள் மனதை வென்ற தலைவர்கள் யாரும் இல்லைன்றதா இருக்கலாம், இல்லை இந்த 4.5 வருஷம் ஆட்சி உங்களோடதும் அதுக்கு முன்னாடி ஒரு 4.5 வருஷம் ஆட்சி எடப்பாடியோட ஆட்சியும் வந்து மக்களை பெரிதளவில் பாதிச்சிருக்கு. இங்கே கள நிலவரத்தில், கொள்கையில், கோட்பாட்டில் எல்லாத்துலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு கேப் இருக்குது. இதெல்லாம் மக்கள் மனசுலையும் புறையோடி போயிருக்கு. அப்போ அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வரான், அவனை தலைவனாக மக்கள் பார்க்குறாங்கன்றதே புரிஞ்சிக்காம நீங்கள் இந்த ரசிகர் கூட்டத்துக்கு வேறு ரசிகர் கூட்டத்தை வச்சு நிறைய செட் பண்ணுறீங்கன்னா அப்போ பேசோட மைக்கை கட் பண்ண மாட்டீங்கன்னு நான் ஏன் நினைக்கக்கூடாது? இன்னைக்கு அது ஆடியோ கிளிட்ச் நமக்கு அது தெரியுது இல்லை, ஸ்டார்டிங்கில் ஆடியோ கேட்குது, கேட்காம இல்லை, அதன் பிறகு தான் கட் ஆகுது. அண்ட் அங்கே இருந்த ஆடியன்ஸுக்குமே அந்த ஆடியோலாம் கிளியராக தான் இருந்திருக்கு. வெறும் மீடியாவுக்கு கொடுத்த அந்த ரூட்டரில் மட்டும்தான் பிரச்சனை இருந்திருக்கு, அது மட்டும் தான் கேட்கல. ஸோ இதை எப்படி நம்ம பிளான்டுன்னு சொல்ல முடியும்? இல்லை, நான் பிளான்டுன்னு சொல்லலை. நான் சொல்கிறது, முதல்ல பேசின மைக் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு சரியாக கேட்கலன்னு தான் மைக்கை மாற்றுறாங்க. அந்த மைக்கில் அங்கே ப்ராப்ளம் இருக்குது. 2வது வாங்கின மைக்கு தான் வந்து நான் இவங்களுக்கும் சேர்ந்து எடுக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஏதோ ஒருத்தன் களத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு வன்மத்தில் பண்ணுறான்னா அதை அவன் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது யார் பொறுப்பு? நம்ம எதுக்கு போலீஸில் பெர்மிஷன் வாங்குறோம்? நம்ம பாட்டு போகலாம் இல்லைங்களா? எதுக்கு ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக பார்த்துட்டு இருக்க முடியும்? இண்டிவிஜுவல் பார்க்க வேண்டாம். அந்த மைக் ஆம்பிளிஃபையர் செட்டுன்றது ஒரு இடத்துல தானே இருக்க போகுது. இப்போ விஜய் சாருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தோம்னா அந்த மைக் செட்டு பக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிள் போட கூட நம்மகிட்ட சக்தி இல்லையா? நான் கேட்குறேன், திரும்ப இன்னைக்கு நீங்கள் வரீங்க, நான் சரி 13ஆம் தேதி ஒரு கோஇன்சிடென்ட்னு வச்சுப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல திருவாரூர் நாகப்பட்டினத்தில் ஈவெண்ட்னு சொல்லும்போது, இந்த இடத்துல சென்னையில் முந்தானேத்து கரூரில் முப்பெரும் விழா நடத்தணும். இன்னைக்கு திரும்ப வந்து சென்னையில் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் முப்பெரும் விழா நடத்துகிறோம். காலைல 11 மணிக்கு அது முடிஞ்சதுன்னு பார்த்தா 12:30 மணிக்கு திரும்ப வந்து சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்க போறாரு. 8 கிலோமீட்டர் ரோட்ல வந்து ஈவென்ட் சார். ஒரு முதலமைச்சர் சார், அவருக்கான ஷெட்யூல்ஸ் இருக்கும், அவர் பிளான்ஸ் நானும் கேட்குறேன் சார். எங்க ப்ராப்ளம் என்னன்னா சார், சனிக்கிழமை மட்டும் வராரு சார் விஜய் சார்னு கேட்குறீங்களா சார்? முதல்வருக்கு அந்த 5 நாள் இருந்தது இல்லை சார். முப்பெரும் விழா சனிக்கிழமை நடத்தலையே சார், கரூர்ல இன்னைக்கு நடத்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நடந்தது கரூர்ல என்னைக்கு சார் நடத்துனாங்க? 17ஆம் தேதி நடத்திருக்காங்க. நான் திரும்ப வந்து திங்கட்கிழமை வச்சுக்கலாம்ல, உள்விளையாட்டு அரங்கத்தில் நடந்த இன்னைக்கு விழா கேட்குறேன். திரும்பவும் எதுக்கு எல்லா மீடியாவோட அட்டென்ஷனும் திமுகவை சார்ந்து, ஆளுங்கட்சியை சார்ந்தே இருக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் எதுக்கு உங்களுக்கு வருதுன்னு நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கரூர் நடத்துங்க, திரும்ப சென்னையில் நடத்துங்க. ஏன் நேற்று நடத்தலை? 17ஆம் தேதி கரூரில் நடத்துனீங்கன்னா 19ஆம் தேதி சென்னையில் நடத்தலாம், இல்லை 22ஆம் தேதி நடத்தலாம். ஒய் டுடே? நீங்கள் விஜய் சார் ஏன் சாட்டர்டே வரீங்கன்னு கேட்குறீங்களே, அதே சாட்டர்டேல நீங்கள் ஈவெண்ட்டுக்கு பேரலாக வைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, அந்த ஈவெண்ட் இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இவங்க பார்க்குறாங்க. அதில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் இவங்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தையும் கொடுத்துருமோன்னு பயப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ அப்படி ஒரு எண்ணம் வந்த ஒரு ஆளும் கட்சி இப்படி சில வேலைகளை செய்ய மாட்டாங்கன்னு நான் ஏன் நினைக்கக்கூடாது? இது என்னோட அனுமானம். இருக்கக்கூடாதான்னு நான் கேட்குறேன். இந்த இடத்துல அவங்க சாட்டர்டே நடத்திட்டு போகிறார் விஜய், நம்ம எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் ஃப்ரைடே வச்சுக்கலாம், வீக் டேஸில் வச்சுக்கலாம், ஒர்க்கிங் டேஸில் வச்சுக்கலாம்னு சொன்னால், ஏங்க அவங்க பாட்டு ஃப்ரீயாக சாட்டர்டே டிஆர்பியில் விட்டுட்டாங்க, நம்ம ஏங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்கன்னு கேட்கலாம். அங்கே ஒரு ஈவெண்ட் நடத்தும்போது நம்ம பேரல் ஈவெண்ட் எல்லா வாரத்துக்கும் பிளான் பண்ணுவோம். விஜய் நடத்துறாருங்கிறதுக்காக இவங்க நடத்தக்கூடாதா? விஜய் நடத்துறாருன்றதுக்காக இவங்க ஷெட்யூல்ஸ் தள்ளி வைக்கணுமா? நடத்துங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த ஷெட்யூல் பேரலா கொலைட் ஆகிட்டே இருக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுதுன்னா, அந்த வாய்ஸை குறைச்சிட முடியுமா? அங்க பேசுற சத்தம் மக்கள் மன்றத்துல கேட்றாம பாத்துக்க முடியுமா? ஜெனரலாவே கான்சர்ட்ஸ், ஈவென்ட்ஸ் அதுதான் சார். ஜெனரலாவே மியூசிக் கான்சர்ட்ஸ், ஈவென்ட்ஸ் இதெல்லாம் சாட்டர்டேஸ்ல தான் நடக்கும். ஆடியோ லான்ச்சஸ் இதெல்லாம் சாட்டர்டேஸ்ல தான் நடக்கும். போன வாட்டி இளையராஜா கான்சர்ட் நீங்க சொன்னதுமே, அந்த இளையராஜா சிறப்பு விழாவுமே கூட சாட்டர்டேல நடந்துச்சு. கான்சர்ட்ஸ் எப்பவுமே அந்த டைம்ல தானே சார் நடக்கும். நான் ஒத்துக்கிட்டேன். நான் அது ஒரு கோஇன்சிடென்ஸ்னு புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல முப்பெரும் விழாவும், அதை தொடர்ந்து செம்பரம்பாக்கம் அது என்ன ஒரு திருமண இசை வரைக்கும் இருக்கக்கூடிய 8 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்தியிருக்காரு முதல்வர். இன்னைக்கு நாகப்பட்டினம் திருவாரூருக்கு பேரலா சென்னையில் இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் நான் புரிஞ்சிக்க முடியாம கேட்குறேன். அதுக்கும் பதில் சொல்லிடுங்களேன்னு சொல்றேன் திமுக. ஓகே. அண்ட் இன்னைக்கு விஜயோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு நினைக்கிறீங்க ஓவராலா? கொஞ்சம் ஹானஸ்டா சொன்னா, எனக்கு இத்தனை நாள் ஸ்பீச்ல இதுதான் என்னுடைய பர்சனல் ஃபேவரட். சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு வந்து நான் என்னன்னா, நம்ம மாநாட்டில் பார்க்குறோம், அந்த இடத்துல ஒரு அட்ரஸ் பண்ற க்ரௌட் வேற மாதிரி இருக்கு. ஆனா எல்லா இடத்துலையும் நான் ஒன்று பார்த்துக்கிட்டே வரேன் விஜய் சார்கிட்ட. அந்த காலகட்டங்களில் இப்போ அவர் ஒரு மீட்டிங்கில் வந்து பிரசாரில் மக்களை அட்ரஸ் பண்ணுறாரு. அடுத்து ஒரு 2 months கழிச்சு இன்னும் அட்ரஸ் பண்ணுறாருன்னா, இந்த கேப்பில் அவர் மேலே வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளோ இல்லை அனைத்து விமர்சனங்களோ ட்ரோல்ஸோ கேள்விகளோ, இப்போ நீங்கள் வைக்கிற கேள்விகள் மாதிரி உங்கள் கேள்விகளையும் உட்படுத்தி அவர் ஆன்சர் பண்ணுறாரு நான் பார்க்குறேன். இன்றைக்கி அதை நான் ரொம்ப ப்ரிசைஸாக பார்க்குறேன். ஒரு பெரம்பலூருக்கு வர முடியலாம், பெரம்பலூருக்கு நம்ம என்னோட ஷெட்யூல் போடுறோம்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை இந்த இடத்துல அட்ரஸ் பண்ண வேண்டியது. அந்த இடத்துல 2 பேரும் சங்கடப்பட்டீங்கல்ல, சாரி நான் வருவேன். அரியலூரில் பவர் கட் பண்ணாங்க,
திருச்சியில் மைக் கட் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கும் ஒரு விமர்சனத்துக்கும் அவர் பதில் வைக்கிறாரு. நான் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்குள்ளே போகும்போதே மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளை ரொம்ப ப்ரிசைஸாக அட்ரஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சர்வே பண்ணுறாங்க, டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ரொம்ப கிளியராக அதை காட்டுறாங்க. மாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன ஹிஸ்டாரிக்கலாக இவருடைய இயக்கம் சார்பா, திமுகவின் அரசியல் சார்பா, இன்னைக்கு திருவாரூர் தொட்டா அங்கே கலைஞர் என்ன, கலைஞரால் என்ன, கலைஞர் இல்லாமல் என்ன, அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் என்னென்ன எல்லாத்தையும் தொட்டு ஆழி தேரில் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற ரோடு பிரச்சனைக்கும் கனெக்ட் பண்ணுறாருன்னா அவர் ஓவராலாக அந்த மாவட்டத்தை ஸ்டடி பண்ணியிருக்காரு. அந்த மாவட்ட மக்கள் கூட இப்போ கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் என்ன செய்ய போறான்றது திரும்ப அடுத்த ரவுண்டு மேனிஃபெஸ்டோவில் வரப்போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹோலிஸ்டிக்காக ப்ராப்பராக ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இடையில RSS ஏதோ இழுத்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, அவர் திமுக தான் இழுத்தார். அவர் என்ன சொல்றாருன்னா RSSலேருந்து வராங்க, பாஜகலேருந்து வராங்க, யாருக்காவது இந்த மைக் கட் பண்ணுறீங்களா, யாருக்காவது கரண்ட் கட் பண்ணுறீங்களா, அது என்னங்க தாவேக்கான மட்டும் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் RSS சித்தாந்த எதிரின்னு சொல்கிறீங்க, யார் திமுக, பாஜக உங்களுடைய ஆர்க் எனிமீஸ்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கே பண்ணாததை அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குற ரோட் ஷோ இது மாதிரி கூட தாவேக்கா கேள்வி. ஆனா அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க நம்ம யார் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்குல்ல சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வராங்க அப்படின்னா கிடையாது மேம். மோடிஜியே கோட் பண்றாரு. லோக்கல் போலீஸ் மேம். இப்போ நீங்க வந்து பாண்டி பஜார்ல வந்து ஒரு ரோட் ஷோ நடத்துறாங்கன்னா பாண்டி பஜார் அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர் சவுத் நார்த்தும் இருப்பாங்க, அவங்க தான் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அந்த கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டியது சென்னை கமிஷனரேட். ஆனா பிரதமர் வராரு, உள்துறை அமைச்சர் வராரு அப்படின்னும் போது நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய புரோட்டோகால் ஒன்னு இருக்கு. பிரதமருக்கான விழா வேற, பிரதமர் பிரச்சாரத்துக்கு வர்றது வேற. பிரதமரா வரும்போது இப்ப பிரதமர்ன்றவர் எந்த கட்சிக்கோ எந்த தனிப்பட்ட மனுஷனும் கிடையாது. அவர் இந்திய திருநாட்டுக்கே அவர் தான் வந்து பிரதமர். பிரதமர் தான் இவரும் தமிழ்நாட்டுக்கே முதல்வர். ஆனா அவங்களுடைய பர்சனல் கெப்பாசிட்டி ஆஃப் ஒரு பிஜேபி காரியகர்த்தாவாகவோ இல்லை தமிழக திமுகவின் ஒரு செயல் வீரராகவோ செயல்படும் போது அவங்க சிஎம் பிஎம்ன்ற கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த கட்சி நிர்வாகின்ற கெப்பாசிட்டியில் தான் அங்கே வராங்க. அப்போ இந்த புரோட்டோகால் ஏன் ஒர்க் ஆகலை நான் கேட்குறேன். சரி, நீங்கள் பிரதமரை விட்டுடுங்க, உள்துறை அமைச்சரை விட்டுடுங்க, நீங்கள் ஒரு வானதி அக்கா பேசக்கூடிய இடத்துல மைக் கட் ஆயிருக்கா, தமிழிசை அக்கா பேசுகிற இடத்துல கரண்ட் கட் ஆயிருக்கா, RSSலேருந்து ஒரு நிர்வாகி வராரு, அவர் எந்த அரசாங்க பொறுப்புலையும் இல்லை, அவருக்கு புரோட்டோகால் இல்லை, அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி தடை என்னைக்கா போட்டிருக்கீங்களா? நீங்கள் RSS சித்தாந்தம் எப்படி தாவேக்கா வந்து பாஜகவை கொள்கை எதிரியாகவும் திமுக அரசியல் எதிரியாகவும் சொல்கிற மாதிரி இவங்க RSS வந்து கொள்கை எதிரியாகவும் பாஜகவை அரசியல் எதிரியாகவும் தான் இன்றைக்கி நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க. நம்ம 99 காலகட்டத்தில் கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சு எச்ராஜ் அவர்கள் எம்எல்ஏக்கான கதையை விட்டுடுவோம். ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரிக்கு இடம் கொடுக்குறீங்க. நான் உங்கள் கொள்கையில் நீங்கள் சரியாக பண்ணலன்னு சொல்லி தானே வரேன். எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க? கையை கூக்கக்கூடாது, நேரம் நிற்கக்கூடாது, காட்டக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இவங்களை பார்க்கக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறாருன்னா ஒரு நெருக்கடி இல்லாமல் அந்த தலைவாயில் அது வருமா? அது கூடவே இன்னொன்னு சொல்றாரு, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. பேசுறது கூடவா அளவிடுவீங்க? என்ன சொன்னாரு? ஒரு நல்ல தலைவருக்கு அழகுன்னு நினைக்கிறீங்களா? நான் இவ்வளவு நேரம் தான் பேசுறேன் அப்படிங்கிறது அவரே அவரை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேனே, பேச்சை குறைச்சிட்டு வேலையை அதிகப்படுத்தணும் தான் நமக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. டாக்லெஸ் ஒர்க் மோர். அதை தான் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எதுக்குடா 10 வரியில் பாட்டு எழுதுறீங்க, 4 வரி கூட வேணாம், 1.5 வரி எனக்கு போதும்னு சொல்லி பண்ணார். இன்னைக்கு தேதிக்கு யாராவது பக்கமாக மெசேஜ் படிக்கிறோமா, 2 லைனில் ட்விட்டு படிக்கிறோமா? பேச்சை குறைச்சிட்டு அதை செயல்படுத்துறது தான் சிறந்த தலைவனுக்கு அழகு. இவர் பேச்சு போட்டி கொண்டும் வரல. தமிழ் பேசு தங்க காசு, நம்ம யார் நம்ம நல்ல பேச்சாளர். தமிழக மக்களுக்கு எது மாற்றம், யாரால இங்கே மாற்றத்தை கொடுக்க முடியும், வந்தால் என்ன பண்ண முடியும், இதுதான் ஒரு முதல்வர் வேட்பாளரோட வேலை. அதில் ஒரு சரியா இருக்காரு. அவரே அதை அட்ரஸ் பண்ணுறாரு. நான் கம்மியாக தான் பேச போறேன், நான் டு த பாயிண்ட் தான் பேச போறேன். அது முதல் மாநாட்டிலே சொன்னாரு, வளவலன்லாம் பேச மாட்டோம், டு த பாயிண்ட் பேசுங்க, யாரையும் மரியாதை இல்லாமல் பேசாதீங்க, என்ன அட்ரஸ் பண்ணுவோம் அதை பண்ணுங்க, நானும் அப்படி தான் இருக்க போறேன், எங்க ஆளுங்களும் அப்படி தான் இருக்க போறோம்னு சொல்லுவோம். அந்த 3 நிமிஷம் பேசுறது உங்களுக்கு இவ்வளோ பயமுறுத்துதான்றதான் கேள்வி. அவர் ஒன்றும் 30 நிமிஷம் 3 மணி நேரம் மற்ற கட்சிக்காரங்க மாதிரி பொய் சொல்லி பேசல. 3 நிமிஷம் டு த பாயிண்ட் பேசுறதுக்கே இவ்வளோ இடையூறு தரீங்களே. 10:25 இதுன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்து குறிச்சிருப்பாங்க இவ்வளோ இருக்கு. 10:25 11 மணி வரைக்கும் தான் டைம். அதை தாண்டிட்டா ஈவெண்ட் கேன்சல், பர்மிஷன் ஃபர்தரா கேன்சல். என்ன லாஜிக்கில் நீங்கள் 25 நிமிஷம் தரீங்க? நீங்கள் யார் அந்த 25 நிமிஷத்தை தர்றதுக்கு? மக்கள் அவங்கள சந்திக்க வர்ற அவங்களுடைய தலைவர். இதுக்கு நடுவில் பந்தோபஸ்து கொடுக்கறதானேங்க நம்ம வேலை. 25 நிமிஷம் குறிச்சு கொடுத்து இதுக்கு ராவுகாலம் இது ஏமா இப்போ பேசக்கூடாதுன்னு சொல்கிற நம்ம வேலை இல்லையே. அதை ஏன் பண்ணுறீங்க? வந்தால் இந்த இடத்துல தடை, அந்த இடத்துல தடை, ஒரு ஈவெண்ட் குறிச்ச நேரத்துக்கு அதையும் தாண்டி அந்த நேரம் கடந்து தானே பேசுறாரு. அங்கே பெர்மிஷன் கொடுக்கப்படல, கடந்து தான் அங்கே வராரு, கடந்து பேசலை. அவர் இப்பவும் 15 நிமிஷம் தான் பேசுறாரு. அந்த 15 நிமிஷம் தான் எல்லாரையும் பேச வைக்குது. அந்த 15 நிமிஷத்துக்கு வந்து சேரக்கூடிய டைம் இருக்குல்ல, 10:25 வந்தால் அவர் 10:50 முடிச்சிருப்பார். ஆனால் நம்ம வர வைக்கிற டைமே 2:45.
அப்போ 3 மணிக்கு முடிக்கிறாரு. அந்த இடத்துல யார் மேல தப்பு? அந்த ரோடுகளை யார் சீல் பண்ணாம திரும்ப திரும்ப பப்ளிக்கை உள்ள விட்டு அந்த ரோட கிரிட் ஜாம் யார் மாத்துறா? அது அரசாங்கத்தோடைய இல்ல போலீஸோடைய கையாளாகத்தனமா? இல்ல வேணும்ட்டு டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்களா? இந்த கேள்வி வருது இல்லைங்களா? நான் அதை தான் அட்ரஸ் பண்றேன். நீங்க கொடுக்குறீங்க, அந்த டைமை ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அந்த பாயிண்ட் வந்து ரீச் பண்றதுக்கு அன்னைக்கு நீங்க மரக்கடையா இருக்கட்டும், எம்ஜிஆர் சிலையா இருக்கட்டும், இன்னைக்கு அண்ணா பெரியார் சிலை பக்கத்துல இருக்கட்டும், அந்த இடத்த ரீச் பண்றதே ப்ராப்ளமா இருக்கும்போது, இப்போ பாருங்க 4 இடத்த 3 மாவட்டத்தை கவர் பண்ண நினைச்சவங்க 2 பாயிண்ட்டும் ஒரு மாவட்டம் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு மாவட்டத்தை குறைச்சிட்டு 2ஆ குறைச்சிக்க வேண்டிய நிலைமை வருது. ஸோ நாங்கள் ஒரு 100 நாள் பிளான் பண்ணோம்னா அதை நீங்கள் ஒரு 130 நாள் பண்ணுறீங்க. நாங்கள் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் இப்படி பண்ணலாமா? மற்றவங்களுக்கு இப்படி பண்ணலையேன்ற கேள்வி நியாயமாக தானே இருக்குது. இதுவும் பெருசாக தவறு இருக்குதா எனக்கு தெரியல. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.